வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். மேத்தி பீஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது க்ரீமெல்லாம் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக நம்ம பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மூடி ஒரு 5-6 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது உரிச்ச பட்டாணி தான், அதனால் சீக்கிரமே வெந்துடும். இப்போது இது ரெடியாக இருக்குது. இது தண்ணியோடு எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து இதே குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 3 கிராம்பு சேர்த்துட்டு அதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதுதான் அந்த க்ரீமினஸும் ஒரு ஸ்வீட்னஸும் சேர்த்து கொடுக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் நல்லா பிங்கிஷாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். இது பாதி வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க. அது இன்னும் நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுருங்க. இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் வெந்தயக்கீரை சேர்த்துக்கிறேன். வெந்தயக்கீரை நிறையா இருந்தால் கசக்கும் அப்படிலாம் நினைக்க வேணாம். இது சுத்தமாக கசக்காது. நல்லா வதக்கிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியும் கூட. இதை வதக்கும் போது நல்லா சுருங்கி வந்துடும். ஸோ போட்டிருக்கதே தெரியாது. ஸோ பட்டர்லேயே நல்லா வதக்கிடுங்க. இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஆற வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரெடியாக இருக்குது. இதை இந்த கீரையோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் மிக்ஸி அலசி அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா தளன்னு கொதிக்கும் போது இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி நல்லா வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகட்டும். இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்து வந்துருச்சு. பச்சை வாசனை எல்லாம் போய் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணியை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா அப்சர்வ் ஆகும். நம்ம ஆல்ரெடி பட்டாணியோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். மசாலா கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ தேவைப்பட்டால் மட்டும் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது நல்லா அந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதை இறக்குறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மேத்தி பீஸ் மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே மேத்தி மட்டர் மலாய் தான் ரொம்ப ஃபேமஸான ரெசிபியாக இருக்கும். ஆனால் இந்த கிரேவி அதோட ஒரு சூப்பரான ஆல்டர்னேட்டிவ். டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். இதை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மட்டர் மலாய்க்கு போக மாட்டீங்க. இதை தான் நீங்கள் செய்வீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் அதான் தோணுச்சாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.